ஹலோ வீவர்ஸ் வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாம் அக்ரிகல்ச்சர் லைனில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த 2 போர்வெல் மோட்ரு, ஒரு தொட்டி மோட்ரு இருக்குதுங்க. 1,00,000 லிட்டர் தொட்டி மோட்ரு, 2 போர்வெல் மோட்ரு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோலர் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி, மொபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் செட் பண்ணிக்குது. இதை வந்து பாருங்கள், இந்த உங்களுக்கு ஜேகே டெக் சிஸ்டம்ங்கிறது வந்து இவங்களுடைய இதாக போட்டிருக்கிறோம். இவங்க வந்து ஈரோடு டிஸ்ட்ரிக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா அவங்க உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் மாட்டிக்கிறது எப்படிங்கன்னா 2 ஸ்டார்ட்ரு, போர்வெல் ஸ்டார்ட்ரு, அதே மாதிரி ஒரு 1,00,000 லிட்டரு தொட்டி மோட்ரு. இது பார்த்திங்கன்னா மொபைல் மூலிமா கண்ட்ரோல் ஆகிற ஸ்டார்ட்ரு உண்டான கண்ட்ரோலர். இது பார்த்திங்கன்னா நம்ம வால்வு, நம்ம ஆட்டோமேட்டிக் வால்வு பார்த்திங்கன்னா 20 வால்வு வரைக்கும் இதில் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஒரு மோட்டரை எடுத்து விட்டு 20 பால் இவ்வளோ டைமுக்கு ஒரு வால்வு ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகி அதில் ஓடுற மாதிரி நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஒயரிங் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு ஒருத்தர் பண்ணிட்டாங்க. நம்ம வந்து பேனல் போர்டெல்லாம் அவங்களே வச்சுட்டாங்க. இப்போ நம்ம வந்து ஆட்டோ வால்வு மட்டும் மாற்றுறதுக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது பார்த்திங்கன்னா மெயின் லைன் பைப்பு. இது கீழே பார்த்திங்கன்னா டீ போட்டு எடுத்துக்கிறாங்க பாருங்கள். இது ஒரு பக்கம் போகுது. இது பார்த்திங்கன்னா மேனுவலாக அப்படியே போய்க்கிற மாதிரி ஒரு லைன் போகுது. இதுதான் நம்ம சொன்னோம் 1,00,000 லிட்டர் தொட்டி. அதுலேருந்து தான் மோட்ரு, ஓப்பன் வெல் மோட்ரு வழியாக இந்த டீ வழியாக மேலே வந்து எல்போ வழியாக இந்தல போகிறதா பைபாஸு நேராக போகுது வரைக்கும். இது ஏர் பைப்பு. இதில் வந்து ஏர் இதாகிறதுக்கு வேண்டி வச்சுருக்குறோம். இது பார்த்திங்கன்னா இது மெயின் லைனு. இது அப்படியே பைபாஸ்லேயே போகிறது மெயின் லைனு. இது தான் இதிலிருந்து நம்ம ஒரு 6 லைனுக்கு பிரிச்சுருக்குறோம். அதுக்கு தான் ஆட்டோ போட்டிருக்குது. இது பார்த்திங்கன்னா இங்கேருந்து பாருங்கள், இதுதான் ஆட்டோமேட்டிக் வால்வு. இது நம்ம மொபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணி இதிலேருந்து இதுக்கு போய் இந்த 2 லைனுக்கு போகும். ஒரு அடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்தது ஒரு ஆட்டோமேட்டிக் வால்வு, அடுத்து அந்த 2 லைன் போகுது. அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னொரு லைன் பாருங்கள், இந்த இடத்துக்கு 2 லைன் வச்சுக்கிறோம். இதில் ஆட்டோமேட்டிக் வால்வு போட்டு இதில் இந்த 2 லைன் கொடுத்துக்கிறோம். மேனுவல் கேட் வால்வும் இருந்தது, அதை நம்ம கட்டி விட்டுட்டோம். யாராவது திருப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி அடைச்சிருவாங்கன்ட்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் ஒரு மேனுவல் கேட் வால்வ் வச்சு, மேனுவல் 2 இருக்குது. அதே மாதிரி ஆட்டோ 1 போட்டு மேனுவலாக இருக்கிறதுல 2ல் அப்படியே லாக் பண்ணி நிறுத்திட்டோம். இவ்வளோதாங்க. 6 லைனுக்கு 3 வால்வு கொடுத்து இதை ரெடி பண்ணியிருக்கிறோம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் மூலிமா கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, மொபைல்லையே நம்ம ஆப்ரேட் பண்ணுற மாதிரி. இந்த வால்வு பூராமே மொபைலாக ஆஃப் ஆன் பண்ணிக்கலாம். இந்த ஒரு மணி நேரம் இந்த லைனுக்கு, 1 மணி நேரம் இன்னொரு லைனுக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இதில் பாருங்கள், இதில் வந்து மெயின் லைன் இதில் நம்ம கொடுத்துக்கிறோம். இது வந்து மேனுவலாக நம்ம தோட்டத்துக்கு கட்டுற மாதிரி இருந்தால் நம்ம மேனுவலாக எடுத்து விட்டுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக ட்ரிப்புக்கு ஓடுறதெல்லாம் பார்த்திங்கன்னா, ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா இந்த லைனில் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 1 மணி நேரம் இந்த ட்ரிப்பு ஓடுது அப்படின்னா அடுத்து ஆட்டோமேட்டிக்காக இந்த வால்வு 1 மணி நேரம், இந்த வால்வில் 1 மணி நேரம் இந்த ட்ரிப் ஓடு. அதே மாதிரி அடுத்த லைன் பார்த்திங்கன்னா இந்த வால்வு இது 1 மணி நேரம். இப்படி வந்து ட்ரிப்பை வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். மாற்றி மாற்றி செட் பண்ணி எவ்வளோ டைம் வேணுமோ அவ்வளோ எக்ஸ்டென்ஷன் பண்ணி நம்ம ஓட்டிக்கலாம். இதுதான் இந்த மேனுவல் வால்வு பூரா நம்ம ஏன் கட்டி வச்சுக்கிறோம்னா, யாராவது வந்து அடைச்சிட்டாங்கன்னா பைப்பை உடைச்சிரு, இல்லை மோட்டர் லோட் ஆகி பைப் ஏதோ ஒரு டேமேஜ் ஆகுது. அதுக்கு வேண்டி நம்ம எல்லாமே கட்டி வச்சுட்டோம். ஏன்னா மேனுவல் வால்வு நீ கழட்டி வீசினாலும் யூசேஜ் இல்லை. அதனால் எல்லாமே அப்படியே வச்சு கட்டி வச்சிட்டோம். இந்த 1,00,000 லிட்டர் தண்ணி தொட்டியிலேருந்து தான் நம்ம ஓப்பன் வெல் மோட்ரு வரும். கீழே அடியிலேருந்து வருங்க, அதில் வருங்க. இது மேனுவலாக போகிறக்கு வேண்டி இங்கே ஒரு லைன் வச்சுக்கிறோம். அதில் இது பார்த்திங்கன்னா இதில் வந்து மெயின் லைனு இதுதான். இந்த மெயின் லைன்லேருந்து இங்கே கொடுத்துருக்குற பார்த்திங்களா, இதெல்லாம் ட்ரிப் ஓடுறதுக்கு வேண்டி கொடுத்துருக்குது. இது பார்த்திங்கன்னா மேனுவலாக நம்ம எடுத்துவிட்டு கட்டிக்கிற மாதிரி, ஆட்டோ இல்லாத மேனுவலாக எடுத்துவிட்டு கட்டிக்கிற மாதிரி 2 லைன் கொடுத்துருக்குறோம். இதுதான் தோப்பு ஃபுல்லாகவே பாய் தண்ணி பாயிருக்கு வேண்டி. இது வந்து மேனுவலாக கட்டுறதுக்கு வேண்டி ஒரு லைன் எடுத்து விட்ருக்குறோம். அது மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கலாம் தண்ணி வேணும்னா. இது வந்து ஒயரிங் ஆல்ரெடி வேறு ஒருத்தர் பண்ணி வச்சுட்டாங்க. நம்ம வந்து அதை இந்த வால்வு மட்டும் மாட்டிட்டு வந்திருக்கிறோம். உங்களுக்கு இந்த வால்வு தேவை, இந்த வால்வு இந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் மொபைலில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, மொபைல் ஃபோன் செல்ஃபோன் ஸ்டார்டரு இந்த மாதிரி வேணும்னிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஜேகே டெக் அந்த கம்பெனிக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் வாங்கிக்கலாம். நான் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 20 வால்வு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி பேனல் மாட்டிக்கு. இது பார்த்திங்கன்னா வால்வு கண்ட்ரோலர், ஜேகே டெக் சிஸ்டம்ங்கிற வால்வு கண்ட்ரோலர். இதில் வந்து 20. இது வந்து மொபைல் ஃபோன் ஸ்டார்டர். இது பார்த்திங்கன்னா மோட்டருக்கு மட்டும் கண்ட்ரோல் பண்ணுது. இது பார்த்திங்கன்னா நம்ம போர்வெல் மோட்ரு, ஓப்பன் வெல் மோட்ரு இந்த மாதிரி இதை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி 3 மோட்டருக்கு இதில் கொடுத்துருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னா 20 பால்புக்கு போடுற மாதிரி கொடுத்துருக்குறோம். இப்போதைக்கு பார்த்திங்கன்னா
ஒரு 2 வால்வு நம்ம தலைவர் ஐயா வந்துட்டார் வேலைக்கு. ரொம்ப நாள் கழிச்சு. ஒரு டீமாக இன்றைக்கி தான் வேலை செஞ்சுக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கணும். நன்றி.